ஏய் லொல்லு, ஏய் உன்னதாண்டி. ஏய் உள்ள என்னடி கழட்டிட்டு இருக்க? ஏய் லொல்லு, பாருங்களேன், கூப்பிட சத்தமே தர மாட்டேங்க. எம்புட்டு திமிரு இவளுக்கு. கொழுப்பு எல்லாம் உடம்பு முழுக்க கொழுப்பு. ஓசிலே உட்காந்து சோறு தின்னு உடம்பு வளர்க்கல. அதான் அம்புட்டு திமிரு ஏறி போய் கிடக்கு உடம்புல. ஏமா கூப்பிட்டீங்களோ? ஏய் உள்ள வந்தனக்கு முதுகு தள்ளி உரிச்சு விடாம பாத்துக்க. மவள எம்புட்டு நேரமா சத்தம் போட்டு கிடக்கேன். இப்ப மெதுவா தலை நீட்டி கூப்பிட்டீங்களான்னு கேட்க. என் பேர் என்னது சொல்லு. அது நீங்க வச்ச பட்ட பேரு. உண்மையான பேர் என்னது? அது ஐயோ என்னவோ வச்சு தொலைஞ்சனே. என்னன்னு கடைசியில எனக்கே மறந்து போயிட்டேன். ஆமா உன் பேர் என்னது? லுல்லு. அததான் நான் சொன்னேன். அப்ப மட்டும் கோவம் புத்திட்டு வந்துச்சு. இப்ப நீ அதை சொல்ற. ஓ நீ மட்டும் உன் பேரை பெருமையா சொல்லிடலாம். ஆனா நான் மட்டும் உன் பேரை சொல்லி கூப்பிட கூடாது என்ன? உண்மையிலே என் பேர் அதானா? கிட்ட கேட்டு கேட்டு கடைசியில என் ஒரிஜினல் பேரை மறந்து போச்சு. இன்னைக்குனா என் பேரை சொல்லி கூப்பிட்டாதான் எனக்கு நினைப்பு வரும். ஏய் அவளே, ஏய் இவளே, ஏய் அடியை, ஏய். அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்களா ஒரு தாய். ஓ அப்படியா? அடச்சே, நான் பேயலாம் நினைச்சேன். ஏன் இப்படி கிண்டல் அடிச்சு பேசுறீங்க? நீ ஏன் அப்படி நடக்க? நான் முதல்ல எம்புட்டு அழகா லலிதா லலிதான் வாய் நிறைய உன்னை கூப்பிட்டேன். உன் காதுல விழுந்துச்சா? லுல்லுன்னு சொன்னதை மட்டும் படிச்சுன்னு கேக்கு. இதுல நீ எல்லாம் ஒரு தாயா எனக்கு ஞாபகப்படுத்துற. உண்மையிலே நீ சொன்ன பிறகு எனக்கு அந்த நினைப்பே வருது பாத்துக்க. ஆமா உண்மையிலே நான் உன் தாயா? அதெல்லாம் யாரை கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சே. சே நானே அதை மறக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ அதை எப்ப பாரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிய. ஏமா அம்மா நீங்க தம்பிக்கிட்ட இருந்து பேசதானே போனீங்க. இருந்தாலும் ஒளிய வேண்டியதானே பாரு. எனக்குள்ள வரேன்னு கேக்கியோ? என்ன நான் எனக்கிட்டு இன்னைக்கு என்ன நல்லா வச்சு செய்யலான்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்காவன்னு நினைக்கிறேன். இவ கூட வர தம்பிக்கார வந்திருக்கான்ல அந்த தைரியம். இந்த அஞ்சலி வீட்டுல இருந்தாலாச்சும் கொஞ்சம் இவ வாய் அடக்கி பேசுவாங்க. அவ வேற காலேஜுக்கு போறேன்ட்டு இன்னும் ஆளைக்காங்களே. இது போதும் இவளுக்கு. நல்லா ஏறி மேய்க்க நம்மள பணம் நல்லா போதும் தெரியுமா? காதுல இருந்து எனக்கு புகையே வருது. எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்க மாட்டியோ? சொல்லுங்க. என்ன சலிப்பு. சரி என்ன சமையல் பண்றதா உத்தேசம்? அவனை வச்சே பிளாக்மெயில் பண்றாங்க. எல்லாம் என் நேரம். ஹோட்டல்ல வாங்கிடலான்னு பாக்குறேன். அதுக்கு அவன் எதுக்கு இங்க வரணும்? நீ வாங்கி கொடுத்து ஏன் அவனுக்கு போறவள்ள வாங்கி திங்க தெரியாதோ? அதுக்கு அவன் வீட்லயாவது கடந்திருப்பான். அங்க ராமையா சமையலாவது நல்லா இருக்கும். நல்ல மூக்கு முட்டை நல்ல சாப்பாடா திங்கதை விட்டு அவனுக்கு என்ன தலையெழுத்தா இங்க வந்து இத்து போன சோறு திங்கன்னு? சரிம்மா இப்ப என்ன நான் சமையல் பண்ணாதானே? தம்பி சொல்லுங்க. இந்த தமிழ் இப்படி லைன்ல வரா. அப்படியா? பேசுங்க. தம்பி நீங்க லைன்ல இருக்கிறத காமிச்சுக்கிடாதீங்க. மூச்சு விடாம சைலண்டா இருங்க. சரி. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப உஷாரு. அப்படியா? தம்பி நம்பிட்டேன். ஹலோ மக்களே எப்படிமா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க ராதாமா? மஞ்சு. அடடே மஞ்சுவா? பக்கத்துல தான் இருக்கியா மக்களே? உங்களுக்கு எங்க நினைப்பெல்லாம் வரப்போகுது. இங்க இருக்கும்போது ஓயாம தமேந்தி பிராணனா. இங்க வந்த பிறகு தமேந்தி தான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அப்படி இல்ல மக்களே, எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அவ தானே இப்ப போன் அடிச்சா, அதனால நான் அவ மட்டும்தான் பேசலான்னு நினைச்சேன். நீ அப்ப அங்க பக்கத்துல தான் ஒட்டிட்டு உட்காந்துருக்கியோ? ஏன் ஒட்டு கேக்குறேன்னு சொல்றீங்களா? என்னடி அம்மா அது பொசுக்குன்னு உண்மையை சொல்லிவிட்டா? இப்ப ஆமான்னு உண்மையை சொல்றதா இல்ல இல்லன்னு பொய்ய சொல்றதா? சாச்சா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நீங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாத சகோதரிகள் தானே. அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லையே. புரிஞ்சா சரி. தமயந்தி எங்க இருக்காளோ அங்க நான் இருப்பேன். நான் எங்க இருக்கனோ அங்க தமயந்தி இருப்பா. அதானே? எஸ் கரெக்ட். சரி சொல்லுங்க ராதாமா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கிறேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரு. பட்டர்ஃப்ளை முடியல. அந்த கடவுள் எங்களுக்கு கருணை காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா இம்புட்டு சடிப்பு, அதுவும் இந்த வயசுலயே? எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா தமயந்தி என்ன வாய வாடகைக்கு விட்டாலோ? எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டா 4 பதில் சொல்லுவா. இப்ப நான் 4 கேள்வி கேக்குறேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. நீதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற. என்ன இப்ப ரொம்ப கொண்டாட்டமா இருக்குமே, காதுக்கு குளு குளுன்னு ரொம்ப இனிமையா இருக்குமே அவங்க பேசுறத கேட்கும்போது. பேச மாட்டாய்? நீயே பேசு. உன் குரலை கேட்கறதா அவங்களாம் ரொம்ப அவளா காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இடையில நான் இதுக்கு மீடியேட்டர். உண்மையிலே அந்த தம்பி தான் ரொம்ப அவளா இருக்கு. அதுக்காக தான் அவளை பேச வைக்கலான்னு பார்த்தா இடையில இவ வேற புரியாம பேசிட்டு கிடக்குறான். அதை சொன்ன கோவம் வந்துட்டு போல. மஞ்சு மஞ்சா பறந்துட்டான். அவர் 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கு பிறகு நான் பேசுறேன். ஒரு மாதிரி ஆயிட்டா. உன் குரல்ல கேட்கலன்னா நான் ஒரு மாதிரி ஆவேன். அது எங்கன்னா உனக்கு புரியுதா?
அப்படியா? சரி சரி, அவகிட்ட தான் 2 வார்த்தை பேசிட்டேனே. நீ தான் ஹலோன்னு சொல்லிட்டு விட்டுட்ட. அதான் உன்கிட்டயும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கு பிறகு பேசலாம்னு நினைச்சோமா. அதுங்காட்டி அந்த பிள்ளைக்கு என்ன கோவுது. இங்க இருக்கும்போது அப்படிதான் சிடு சிடுன்னு இருக்கும். அங்க போன பிறகு மாறவே இல்லை போல இருக்கு. பிறவி குணம் என்னைக்கு மாறாது. என்ன மக்களே, காலேஜ் போய் சேரணும்னு அங்க போனீங்க. காலேஜ்ல சேர்ந்துட்டீங்களா என்ன? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் போட்டிருந்தீங்களா, அதெல்லாம் என்ன ஆச்சு? இங்க எல்லாருக்கும் இந்த மாசம் தான் திறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு எப்போ? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும். ஓ ஏய், என்னடி என்னாச்சு? அண்ணா தூசை விழுந்துட்டா? ராதம்மா, என்னம்மா என்னாச்சு? ராதம்மா, நான் காலேஜுக்கு போகல. ஏம்மா? ஏன்னா நான் ஒரு சின்ன என்ன பெற்ற பாவத்துக்கு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னு யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம் ராதம்மா. என் கஷ்டம் என்னோட முடிஞ்சு போயிடட்டும். அவ இது வரைக்கும் ரொம்ப அனுபவிச்சுட்டா. போதும், அவ ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பத்தாததுக்கு என்னாலையும் சங்கடம் வேண்டாம். அதனால நான் காலேஜுக்கு போகல. பேசாம அங்கே வந்துட்டோமா? ஆமா, 2-3 மாடு வாங்கி விடுங்க. அவ பேசாம அங்கே வந்துருவா. பேசுறா பாரு. ஏன்னா மஞ்சு, என் கஷ்டம் என்னோட முடிஞ்சு போயிட்டோம். அது ரொம்ப கொடுமையானது. நீ அதுல தலையிடாத. உனக்கும் அது பாதிக்கும். விட்டுடு. நீயாச்சும் நல்லா இருட்டே. நம்ம 2 பேரும் இது வரைக்கும் நகமும் சதையுமா ஒத்துமையா ஒன்னு ஒட்டி 2 உறவாடி இருக்கோம். இன்னைக்காச்சும் நீ வேற நான் வேற பிரிச்சு பாத்துருக்கோமா? ஏன் இப்படி நீ மட்டும் என்ன பிரிச்சு பேசுற? நான் மட்டும் நல்லா இருக்கணுமா? ஆனா இந்த அம்மா மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? அது என்னோட நியாயம்? ஐயோ, இதோட கால கொடுமையா போச்சு. அந்த பிள்ளைய தமையந்தை கேட்டு விசாரிச்சுதான் போனே போட்டுச்சு. அதுவே போனை ஒழுங்கா வைக்கதான் போச்சு. நான் ஒரு மடச்சு வைக்கட்டும்னு விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு தம்பி தமையந்தி தான் பேசுதுன்னு அது குரல அவரு கேட்டுக்கட்டுன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் கேட்க சொல்லி வச்சேன். கடைசியில இப்போ எல்லார் மனசுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அந்த பிள்ளை ரொம்ப நொந்து போயிருக்கும். நான் ஒருத்தி பேசாம போனை கட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் எதுவும் நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க மக்களே. எல்லாம் காலப்போக்குல சரியாகிடும். இல்ல, நான் போகல. ஆமா, அவ காலேஜுக்கு போக மாட்டா. 2 மாடு வாங்கி விடுங்க. உங்களுக்கு எடுபடிக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீல்ல, சரியா இருப்பா. ஆனா ஒண்ணு, மத்தவங்களுக்கு மாதிரி சம்பளம் கம்மியெல்லாம் கொடுக்க கூடாது. இவருக்கு கூட கொஞ்சம் போட்டு தானே என்ன? காலேஜுக்கு போகலன்னா அப்ப என்னம்மா செய்ய போறீங்க? வேலைக்கு போக போறேன். என்ன மாதிரி அன்றாட காய்ச்சலுக்கெல்லாம் அது ஒண்ணுதான் தீர்வு. கடைசியில் என்ன இப்படி ஆகி போச்சு. எவ்வளவு சந்தோஷமா போன் பேச ஆரம்பிச்சோம். புஷ்னு முடிஞ்சு போச்சு. யார் கண்ணு பட்டுச்சுனே தெரியல. அந்த தம்பியே அவளை காங்கலன்னு சொல்லிதான் போனை போட்டாரு. சரி, அவளை பார்க்க தான் முடியல. அவ குரலை கேட்டாலாச்சும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா கடைசியில இப்படி சொதப்பிடுச்சே. அவளும் மனசு வெறுத்து போய் அந்த தம்பியும் மனசு சங்கடப்பட்டு அப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. ஐயோ, சே, கடைசி வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறத சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அதுக்கு சந்தர்ப்பமே அமையாம போயிட்டு நீங்கள வேற அப்பதான் அவளை பத்தி ஆசையா பேசிக்கிட்டு இருந்தீங்க. முதல்லயாவது கொடுத்துருந்துருக்கலாம் உங்ககிட்ட. நான் ஒரு சிரிக்கி நம்ம பேசிட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, அப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள நறுக்குன்னு முடியணும். நான் என்ன கனவா கண்டேன்? கூட 2 வார்த்தை பேசியிருந்தா பட்டாக்கா இருக்கான்னு பட்டுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்துக்கிடுங்க. அதுங்காட்டி போனு கட் ஆகிடுச்சு. இந்த ரணகலத்துல உனக்கு ஒரு குதுகலை கேக்குதுன்னு சொல்லாதது ஒரு விதத்துல நல்லதுதான். பார்த்துக்க, ஒருவேளை ஃபோன் பேசியிருக்கும் போதே நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னு வை, அந்த பிள்ளை அதோட கஷ்டத்தை சொல்லாமல் மறைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அது அந்த பிள்ளைக்கு தர்ம சங்கடத்தை தான் கொடுத்துருக்கோம். யாருமே உன் பக்கத்தில் இல்லைன்ற தைரியத்தில் தான் அவள் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்ல வந்தா. அதுக்குள்ளே இந்த மஞ்சள் பிள்ளை அழுததான் அவளை சமாதானப்படுத்துறேன்னு ஃபோனை வச்சுக்கிட்டா. ஒருவேளை நான் இருக்கிறது தெரிஞ்சு அவளை அறியாமல் ஏதாவது புலம்பி பிற்பாடு ஐயோ அந்த அத்தைக்கு கூட நம்ம கஷ்டம் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சி சங்கடப்படுவாள. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராமல் போச்சுல, அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எது நடந்தாலும் நன்மைக்கேன்றது இதுதான் போல இருக்கு. என்ன அவ பேசுறத பார்த்தா அநேகமாக காலேஜுக்கு பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறேன் நினைக்கிறேன். அதனால வீட்லேயோ இல்லை வெளியிலையோ அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதோட வெளிப்பாடு தான் நான் வேலைக்கு போறேன்னு நிற்கிறா. ஆமா, அதுக்காக நாம அப்படியே விட முடியுமா என்ன? நாமளும் தான் வேற என்ன செய்ய முடியுங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி பேசாம என் மகனுக்கு பொண்ணை கேட்ட வேண்டியதுதான். இதுக்கு முந்தி ஒருத்தர் படிக்க வச்சாரு.
அவர் தயவுல அவ இருந்ததால அவர்கிட்ட அது சம்பந்தமா பேசணும் கேட்கணும்னு நினைச்சேன். சரி நீ போனை பேசினா விட விட நானும் பேசலான்னு பார்த்தேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆகி போச்சு. அவளும் படிக்க போறது இல்ல, காலேஜுக்கு போக போறது இல்ல, வேலைக்கு தான் போக போறேன்னு சொல்றா. பேசாம என் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு இங்க அவளை கூட்டிட்டு வந்தா போச்சு. ரொம்ப நல்ல பிள்ளை, கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்ச பிறகு பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? இதே என் வீட்டுக்கு மருமகளா வந்தா அவளை நான் மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். அவளோட மொத்த கஷ்டத்துக்கும் நானே முடிவு கட்டிடுவேன். சரி, எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு வேளை இதுக்கு முந்தி அவர் பேசினார்ல, அவர்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சுன்னா சொல்லு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லு, சரியா? சரிம்மா, விஷயத்த உன் காதில் போட்டாச்சு. நான் வந்த வேலை முடிஞ்சு இனி நான் கிளம்புறேன். சே, இப்படியே நாட்டில் மக்கள் இருக்காவண்ணே. ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நம்மளால உதவி செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு உபத்திரவமாறு கொடுக்காம இருக்கணும். அது சின்ன பிள்ளை, படிக்கிற பிள்ளை, அதுக்கு போய் சம்மந்தம் பேசி கல்யாணம் முடிக்கணும்னு பாக்குறாவ. இவளுக்கு சொத்து பத்துக்கு குறைச்சலாம் என்ன? இருக்கிற வசதி வாய்ப்புக்கு பேசாம அந்த பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கூட சம்பந்தம் முடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். அதுக்கு என்கிட்ட மனசு வருதா பாரு. தந்தல சிந்து பாருன்னு நினைக்கிறாவ. யார் என்ன நினைச்சாலும் என்ன நடக்கணும்னு தலையில எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அந்த பிள்ளை யாருக்குன்னு முடிவாகியிருக்கோ அவர்கிட்ட தான் அது போய் சேரும். அத நீங்க நினைச்சாலும் மாத்த முடியாது, நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. தம்பியந்தி அந்த தம்பிக்கு மட்டும்தான், என்னைக்கா இருந்தாலும் சரி. என்ன டீ ரொம்ப சலிப்பா வருது பதிலே? இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ ஒரு முடிவா தான் இருக்கிற போல இருக்கு. என்ன முடிவு? இல்ல சண்டை போன முடிவோட தான் வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன பார்த்தா உனக்கு என்ன சண்டைக்காரி மாதிரி இருக்கா? பாத்தியா, நான் எங்கன்னா அப்படி சொன்னேன்னா? ஆனா உன் பேச்சு, நடவடிக்கை, உன் பார்வை எதுவுமே சரியில்லை. இத யாருக்கு சொல்றது? சரிம்மா, இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. புரிய வேண்டியங்களுக்கு புரியல, நீ மறமட்ட. உனக்கு எங்கிட்ட இருந்து புரியும்? உன்கிட்ட புலம்பி பிரயோஜனம் இல்ல. ஆனா வேற வழி இல்ல, நீ தான் என்னோட ட்ரம் கார்டு. இப்ப என்ன, நான் சமைக்கணும் அவ்வளவுதானே? அதான் நானே சமையல் பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டல. பிறகு எதுக்கு இப்படி முகத்தை கட்டு கட்டு வச்சிருக்கீங்க? இங்கே இப்படி ஒண்ணு சலிச்சுக்கிட்டு நீ செய்யாண்டா. நீ விடு, நாங்க எங்க கதையை நாங்களே பாத்துக்கிட்டோம். நாங்க என்ன சோத்துக்கே வழி இல்லாம இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டியா? அதான் உன் வீட்டு சோத்து பணக்கில் வந்து விழுந்த மாதிரி நீ இப்படி சலிப்பு சலிச்சுக்கிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அப்படி ஒண்ணும் நீ சமைச்சு கிளிக்காண்டா. நீ அப்படி சமையல் பண்ணி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு எங்க உடம்புல ஒட்டவும் செய்யாது. முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா ஆசையா பாசமா நம்ம அன்பை அதுல கொட்டி சமையல் பண்ணி கொடுத்தாதான் இந்த சாப்பாடு உண்மையிலே நல்லாவே இல்லைன்னா கூட உடம்புல ஒட்டும், சாப்பிடுறவங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும், சந்தோஷம். அது மூலமா எல்லாருக்கும் சுத்தி உள்ள எல்லாருக்கும் பரவும். ஆனா நீ இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா சமையல் பண்ணி கொடுத்தன்னு வையேன், அது எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் சரி சுத்தமா ஒரு வாய் கூட சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கா இருந்தாலும் சரி, என் மகனுக்கா இருந்தாலும் சரி. அம்மா, அவன் என் தம்பிமா. எப்படிமா நான் வெறுப்பா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிறகு நீ அப்படி சொல்லிய நான் சமையல் பண்ணி தொலைக்கன்ட்டு எங்களை பார்த்தா உங்களுக்கு தொல்லையா இருக்கோ? ஏடி, நீ எங்களை பத்தி உன் மனசுல அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்க? தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒண்ணு அப்படி கொனட்டிக்கிட்டு சமைச்சு போடாண்டாமா தாயே, நல்லா இருப்பா. நாங்க எங்க வழியை நாங்களே பாத்துக்கிட்டோம். என்ன இன்னும் ஆளே காணும்? என்ன இல்ல இப்ப என்னங்கிறேன்? என்னடா நடக்குதுங்க? எதுக்கு இருக்க அம்மா சத்தத்தை ஒசத்திக்கிட்டே போகிறா? ஒன்னும் இல்லாதது இப்படி உச்சி முடி பிடிச்சிட்டு சண்டைக்கு கிளம்பி நிக்கிறா. சத்தம் ஒசந்து பேசும்போதுலாம் அப்பப்ப அவ கண்ணு வாசல்லே போயிட்டு வருதே. யாரையோ தேடுற மாதிரில இருக்கு. யாரும் அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறவ? அஞ்சலி இப்ப வரல. ஆஹா, ஐயோ, நான் எப்படிடா இந்த விஷயத்த கோட்டை விட்டேன்? ஆஹா, வரும் ஒரு இவதான் பாடி கார்டோட வந்திருக்காவ. ஓ, என்ன ஐடியாம்மா? எம்மா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். என்ன ஒரு கிரிமினல் மைண்ட் பாரியா? என்ன உசு பேத்தி சீண்டி விட்டு நான் கத்த உள்ள வந்து தம்பி என்ன மொத்த பாரு. இப்பதான் விஷயமே நமக்கு புரியுது. நம்ம கத்துனா கண்டிப்பா தம்பி தலையை உள்ள நீட்டுவான். உடனே இந்த அம்மாலும் இதுதான் சமையன்ட்டு நம்மளை பத்தி 1க்கு 2 போட்டு கொடுத்து அவன்கிட்ட அடி வாங்கி கொடுக்கலான்டா திட்டம் தீட்டாவ போல இருக்கே. அடங்க எப்படி? என்ன சத்தத்தையே காணும்? இந்த கழுத உசாராயிட்ட போல இருக்கே. அடைச்சி, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. என்னமா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல ஒண்ணும். அம்மா, என்ன நாம எவ்வளவுதான் நல்லாவே பண்ணாலும் இவ வேணும்ட்டு அதுல ஏதாவது ஒரு குத்தங்கிற சொல்லி கண்டிப்பா நம்மள சண்டைக்கு இழுக்கிறது உறுதி. என்னடி? ஆமா, டச்சு விட்டு போச்சுமா. இல்லம்மா, சமையல் செய்யறதுல டச்சு விட்டு போச்சு. என்னடி செருப்பு அறந்து போச்சுங்கிற மாதிரி சொல்ற? ஐயோ, செருப்பால் அடிப்பல் சூசகமா சொல்ற போல இருக்கு. இல்லம்மா, சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாத்தியா, அதான் சமையல் மறந்து போச்சு. இங்க மறக்கல? 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க ஒரு தட்டு நிறைய சோறு உள்ள கொட்டை, அது மறக்கல? அடிங்கொய்யால
அவளே ஒண்ணு ஊனு தலையாட்டு இல்லைன்னா ஊஹூனு தலையாட்டு. இது என்னடி இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம மத்தியமா தலையை ஈன்னு அசிச்சு வச்சா நான் பேசாம விட்டுட்டு போய் நினைக்கிறியா? எட்டிட்டு ஒன்று விட்டன்னு வையே, 8 ஊர் தாண்டி போய் விழுந்துட பாத்துக்க. ஐயோ, இன்னைக்கு நம்மளை இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. நல்லா வச்சு செய்யணும் ஒரு முடிவோட வந்த மாதிரி தான் இருக்குது. சொல்லிட்டி சொல்லு, சமையல் மறந்து போச்சா? இது என்னடி 2 கட்டணா தலையாட்டி வைக்கிறது? நான் என்ன நினைக்கிறது? ஒண்ணு ஊன் சொல்லு இல்லைன்னா ஊஹூன்னு சொல்லு. பயத்துல பேச்சே வர மாட்டேங்கி. நீங்க ஒத்தையில வந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்களை ஏமாத்திட்டு சமையல் கட்டிலே போட்டிருப்பேன். என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். நீங்க உங்க பாடி கார்டோட 2 ஆளோட வந்து இறங்கிருக்கீங்க களத்துல. இப்போ எனக்கு குழப்பத்துல ஊன்னு சொல்றதா ஊன்னு சொல்றதான்னு தெரியல. உன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், அந்த செவுத்துல போய் முட்டிக்கிறது ஒண்ணுதான். நான் கிளம்புறேன். அம்மா அம்மா, ஐயோ கோவத்தில் தம்பியும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவா போல இருக்க. அப்புறம் நம்ம போட்டு வச்ச திட்டம் போட்டும் பாழாலாம் போயிடும். எப்படியாவது இவங்களை சமாதானப்படுத்தி இங்கே இருக்க வைக்கணும். நான் சீக்கிரமா சமையல் பண்ணிடுறேம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன உடம்புக்கு நல்லது. தம்பி வெளியில தானே இருக்கான், ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்கும் போய் திருந்தாத ஜென்மம். உன்னையெல்லாம் அந்த கடவுளை நேரம் இறங்கி வந்தா கூட திருத்தவே முடியாது. தம்பி ஓடிட போறான்னு எப்படி பயப்படுறாப்பார் நாய். இதை போய் பிள்ளையா பெற்றிருக்கேன் பாரு, எரிச்சலா இருக்கு. சே, இதுக்கு பேசாம மலடின்னு பேர் எடுத்துக்கலாம் போல இருக்கு. எனக்கு அவன் ஒருத்த மட்டும் மகனா பிறந்திருந்தா நான் எம்படி சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? வணக்கம் புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்க நம்புறேன். வீடியோ ஸ்டார்டிங்ல தான் பேசிருக்கணும், ஆனா ஏற்கனவே பாதிக்கு மேலே எடுத்து வச்சுட்டேன். அதனால முடிச்சதுக்கப்புறம் பேசலாம்னு பேசுறேன். அப்புறம் ஒரு கமெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றின்னு சொன்னா ஒரு வாரத்தில் சொன்னால் பத்தாது. இந்த சேனலுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்னையும் ஒரு ஆள் மதிச்சு என் வார்த்தையும் கேட்டுக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மனசில் தோன்றதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஓப்பனாக 2 சிஸ்டர் பேசியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சிஸ்டர் அவங்க வந்து மேல் வாய்ஸ் வந்து ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி இருக்கு, டிஃபர் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. என்னன்னா மேல் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால தான் சரி இதுவே இருக்கட்டும், கொஞ்சம் கரகரன்னு பேசலான்னு பேசுகிறேன். கேட்க பழகிடுங்க. அப்புறம் தீபா சிஸ்டர் அவங்க ஸ்டோரி நல்லா இருக்கு, குட். ஆனால் எனக்கு கதை சரியாக புரியலன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு புரிய கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக ஸ்டோரி ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்னும் மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்கலை. அப்புறம் கேரக்டராக இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருந்தா அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் அதுவும் செய்யலை. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு எபிசோட் போடுறேன்னா அதனாலே கன்ஃபியூஸ் ஆகலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நான் அடுத்த எபிசோட்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் சொன்னால் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டோரி கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். நான் பக்கத்தில் ஒன்று ஒட்டிக்கிட்டு உரவாடிட்டு உட்காந்து கிடக்கல, அதை பற்றி மட்டும் உங்களுக்கு ஒரு விளக்க சொல்லிடுறேன். இங்கே போனாலும் இடிச்சிக்கிட்டு உரசிக்கிட்டு இருக்கலாம், இவளுக்கு தூக்கமே வராது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இவ தான் என் பொண்ணு லுல்லு. வாங்க உங்களுக்கு கடிச்சு வச்சிடறேன் பார்த்துக்கிடுங்க. லுல்லாம்ல லுல்லு லொல் குலைக்க செய்கிறாங்க. கேட்டீங்களா? சாரி லலிதா. அப்புறம் அங்கே ஒருத்தி மாமக்காரனை கொஞ்சிட்டு உட்காந்துருக்கால, அவள் தான் என் பேத்தி. இந்த லொல்லோட பொண்ணு தான். அவள் பேர் அஞ்சலி. ஏற்கனவே கதையில் வந்திருக்கா, நான் சொல்லியிருப்பேன், தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு என்னோட ஒரே செல்ல மகன், அவர் பேர் வசந்த். இன்னும் இந்த ஸ்டோரியில் அவர் பேரை நான் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். நான் கொஞ்ச நாளைக்கு அந்த பேர் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் எதுலையுமே சொல்லலை. இப்போ சொன்னாதான் கதை புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இதில் என் பொண்ணு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நெகட்டிவ் தான். அதே மாதிரி என் பேத்தியும் நெகட்டிவ் தான். நானும் என் மகனை மட்டும்தான் பாசிட்டிவ். நெகட்டிவ்னா நெகட்டிவ் கேரக்டர்ன்றதுக்கு சொல்ல வந்தாங்க. சரி, இப்போதைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இதை மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி புரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உணவுகளுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு தரும்படி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில டைம் வியூஸ் குறைஞ்சா கூட அந்த கமெண்ட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டு தான் நான் மேற்கொண்டு வீடியோவே எடுக்கிறேன். அது எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவாக அளிக்கணும், உங்கள் கமெண்ட்டையும் சொல்லணும். ஓகேவா? மிக்க நன்றி.